உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலம் 3ஆம் வாரம் ஞாயிறு. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுரு ஆற்றிய அறிவுரைகள் மொத்தம் 8. இன்றைய முதல் வாசகம் அவர் ஆற்றிய ஒரு உரையின் பகுதியே. இயேசுவால் தன் ஆடுகளை மேய்க்க பணிக்கப்பட்ட பேதுரு யோவான் 21 யோவான் 21 இயல் 21 இறைவாக்கியம் 15 முதல் 17. ஆதி திரு அவையில் தலையான நிலையை ஏற்று செயல்படுவதை நாம் காண்கிறோம். திருத்தூதர் பணி இந்த முதல் நூற்றாண்டு திரு அவையை பற்றி பல்வேறு குறிப்புகள் நமக்கு விளக்கமாக தருகிறது. இந்நூலின் முதல் 15 இயல்களில் பேதுரு தான் கதாநாயகனாக இருக்கிறார். இந்நூலில் 56 முறை பேதுருவை பற்றி குறிப்புகள் குவிந்து கிடக்கின்றன. பேதுரு அஞ்சா நெஞ்சத்தோடு போதித்தார். இயேசுவின் பெயரால் புதுமைகள் செய்தார். இயேசுவுக்காக துன்பங்கள் பல பெற்று இறுதியில் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு தன் உயிரையும் தியாகம் செய்தார். இவ்வாறு உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன், மத்தேயு 16:18 என்று இயேசு தனக்கு முடிந்த மொழியை நிறைவுபடுத்தினார் பேதுரு. யூத தலைவர்களும் மக்களுக்கும் ஆற்றும் இந்த உரையில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய மைய கருத்தை அடித்து சொல்கிறார். துவக்க திரு அவையை நிலைநாட்டி வளர்த்து இந்த சுருக்கமான போதனையை துவக்க திரு அவையை நிலைநாட்டி வளர்த்தது இந்த சுருக்கமான போதனையை. என்னது? இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், இயேசு கிறிஸ்து இறந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்ற பேருண்மைகள் தான் திரு அவையை உருவாக்கிய மைய போதனை. இந்த குறிப்பிட்ட உரையிலே இப்பேருண்மைகளை விளக்கி இயேசு சிலுவையில் இறக்க காரணமாயிருந்த தலைமை குருக்களையும் யூதர்களுடைய சங்கத்தையும் பேதுரு நிலைக்குலைய செய்கிறார். ஆயிரக்கணக்கான யூத மக்களை தன் பக்கம் இழுத்து யூத மத பெரியோர்களையும் யூத மத பெரியோர்களின் ஆத்திரத்தையும் அதே சமயம் அவர்களுக்குள் பயத்தையும் உருவாக்கும் பேதுருவையும் இங்கே காண்கிறோம். இறைவார்த்தையின் ஒரு தனி பண்பு என்னவெனில், இது நம் உள்ளத்தில் மனம் மாற்ற உணர்வுகளை எழுப்ப வேண்டும். நமது குற்றங்களை சுட்டிக்காட்டி நம்மில் மன வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். நமது இப்படிப்பட்ட மன வருத்தம் வழியாக நமது அருள்வாழ்வு வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற முடியும். யூதர்களுக்கு ஆற்றிய தன் உரையில் பேதுரு அவர்களது குற்றத்தை சுட்டிக்காட்டி பாவ மன்னிப்பு பெற அழைக்கிறார். ஆகையால் உங்கள் பாவங்கள் ஒழியும் பொருட்டு மனமாறி கடவுளிடம் திரும்புங்கள் என்று இந்த உரையிலும் கூறுகிறார். மனிதனுக்கே உரிய முறையில் சில நிலைகள் பலவீனம், அறியாமை, இயலாமை போன்றவை. அறியாமையாலும் பலவீனத்தாலும் நாம் செய்யும் தவறுகளை கடவுள் கட்டாயம் மன்னிக்கிறார். ஏன்? நாம் தெரிந்து செய்கின்ற குற்றங்களையும் அவர் மன்னிக்கிறார். ஆனால் நம்மில் மன வருத்தமும் மனமாற்றமும் ஏற்பட வேண்டும். கெட்டு போனோம் பாவிகளே
ஆவியானோம் கிருபை செய்நாதனே. மனிதனை இறைவனோடு ஒப்புரவு செய்யும் பணியே திரு அவையின் பணி. அவரை கிறிஸ்துவின் வழியாய் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவு செய்யும் திருப்பணியை எங்களுக்கு அளித்தார். 2 கொரிந்தியர் 5 இறைவசனம் 1 என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். இறை வார்த்தையை கேட்டல், வார்த்தை வழி நம் குற்றங்களை உணர்தல், மனமாற்றம் ஏற்படுதல் போன்ற முயற்சிகள் நம்முடைய அன்றாட வாழ்வில் இடம்பெற வேண்டும். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளிலும் கூர்மையானது. ஆன்மாவின் உள்ளாழத்தையும் ஆவியின் உள்ளாழத்தையும் ஊடுருவுகிறது. மூளை வரை எட்டுகிறது. உள்ளத்தின் கருத்துகளையும் எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயர் 4:12. நம்மில் விவிலியம் வாசிக்கும் பழக்கம் இருக்கிறதா? அது உயிரூட்டும் வாசகமாக அமைகிறதா? 2ஆம் வாசகம் 1 யோவான் 2:1-5. நமக்காக பாடுபட்டு மரித்த இயேசு கிறிஸ்து நம் சார்பாக தொடர்ந்து ஒரு பணியை இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார். அதாவது தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஊழியன் ஒருவன் தன் தலைவனுக்கு எதிராக குற்றம் புரிந்தால் தலைவனின் கோபத்திற்கு ஆளாகி அதன் விளைவுகளை அனுபவிக்கிறான். தானாக மீண்டும் தலைவனின் அன்பை பெற இயலாத போது தலைவனுக்கும் வேண்டியவர்களின் பரிந்துரையை அவன் நாடுகிறான். மானிட சமுதாயம் இறைவனுக்கு எதிராக ஏற்கனவே செய்த குற்றங்கள், இனி தொடர்ந்து செய்து வரும் குற்றங்கள் மிக மிக பல. நமது குற்றங்களை நாம் உணரும்போது நமக்காக பரிந்து பேசி தந்தையாம் இறைவனோடு நமக்கு ஒப்புரவு பெற்று தருபவர் இறைமகன் இயேசு ஒருவரே. 2 கொரிந்தியர் 5:18. சமுதாயத்திற்கு ஒழுக்கக்கேடாக விளங்கிய சக்கேயுவை இயேசு மன்னித்தார். லூக்கா 19:1-10. ஒழுக்கமின்றி வாழ்ந்த சமாரிய பெண்ணை திருத்தினார். யோவான் 4. பாவியான பெண்ணை மன்னித்தார். லூக்கா 19:1-10. ஏன் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட இயேசு மன்னித்தார். ஏன் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட இயேசு மன்னித்தார். லூக்கா 23:34. இதே இயேசு விண்ணகத்தில் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். இயேசு நமக்காக பரிந்து பேசும் நிலையை தனது பரிகார பலியால் அடைந்திருக்கிறார். அவரது சிலுவை மரணமும் பரிந்துரை பணியும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. எபேசியர் 2:16. பழைய ஏற்பாட்டில் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக மிருகங்களை பலியிட்டனர். லேவியர் 14:13. எண்ணிக்கை நூல் 15:23-31. ஆனால் மிருகங்களும் காணிக்கைகளும் மனிதனுக்கு நிறைவான பரிகாரத்தை தரவில்லை. பாவங்களை போக்க அவற்றால் முடியவில்லை. எபிரேயர் 9:5. இயேசு கிறிஸ்து தனது உடலில் ஆற்றிய பலி கடவுளுக்கு நிறைவானதாக இருந்தது. பலியோ காணிக்கையோ நீர் விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு உடலை அமைத்தளித்தீர். தகன பலிகளோ பாவ பரிகார பலிகளோ உமக்கு உகந்தனவாய் இல்லை. அப்பொழுது நான் கூறியது, இதோ இறைவா, உமது திருவுளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன்.
எபிரேயர் 10:5-7. இந்த திருவுளத்தால் தான் ஒரே முறையில் எக்காலத்திற்குமே ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய உடலின் பலியால் நாம் பரிசுத்தராக்கப்பட்டோம். எபிரேயர் 10:10. ஒவ்வொரு திருப்பலியிலும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இந்த செம்மறி என்ற சொல் பலியாக இருந்த இயேசுவை குறிக்கும். யோவான் 1:29-36. அவர் பலியாகி உலகை மீட்ட பிறகு திருவெளிப்பாட்டு நூலில் 28 முறை அவரை செம்மறி என்று குறிப்பிடுகிறார் யோவான். பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தில் சடங்கு பலிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பிராணி மாசு மறுவற்ற செம்மறித்தான். எனவே புதிய ஏற்பாட்டின் செம்மறியாக நாம் இயேசு கிறிஸ்துவை காண்பதில் பொருத்தம் உள்ளது. யோவானுக்கே உரிய இன்னொரு கருத்தும் 2ஆம் வாசகத்தில் வருகின்றது. கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் திரும்ப திரும்ப கூறுகிறார். இதுவே நமது அன்பின் அடையாளம். யோவான் காலத்தில் ஓங்கியிருந்த அறிவியல் கொள்கை நாஸ்டிசிசம் வெறுமனே இறைவனை பற்றிய அறிவு நமக்கு இருந்தால் போதும் என்ற தப்பறையை போதித்தது. அறிவியல் அன்பாகாது. கடவுளை அறிந்த பிறகு அவர் தந்தை கட்டளையை கடைபிடித்து நமது அன்பை காட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இந்த அன்பின் திருத்துதர். அன்பின் வழியது உயிர்நிலை, அத்தில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நற்செய்தி லூக்கா 24:35-48. இயேசு திருத்தூதர்களுக்கு காட்சி அளித்ததும் அவரது இறுதி அறிவுரையும் இன்றைய வாசகமாய் அமைகிறது. இயேசுவின் சொற்களும் செயல்களும் நம் இறைவேண்டலுக்கு உதவுவனவாக. உங்களுக்கு அமைதி. இயேசுவின் அமைதியும் இரண்டரை கலந்தனவாகும். இயேசு ஒருவர்தான் நமக்கு உண்மை அமைதி தர இயலும். அவர் பிறக்கும்போதே அமைதி. உலகிலே அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி. லூக்கா 2:14. அவர் உயிர்த்த பின் அமைதி. லூக்கா 24:34. அவர் வாழ்விலே அமைதி. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். யோவான் 14:21. ஆம், நாம் கடவுள் குழப்பத்தின் கடவுள் அல்லர், அமைதியின் கடவுள். 1 கொரிந்தியர் 14:33. நம்மில், நம் குடும்பத்தில், திரு அவையில், நாட்டில், உலகில் உண்மை அமைதி நிலவ உயிர்த்த இயேசுவிடம் வேண்டுவோம். ஏன் இந்த கலக்கம்? கடவுளை மனிதன் எதிர்படும் போது அச்சம், திகில், பயம், கலக்கம் ஏற்படுவது நியதி. மோயிசனும் சரி, எரேமியாவும் சரி, மரியாவும் சரி, இறைவனை எதிர்ப்பட்ட நிலையிலே அச்சமுற்றதாக விவிலியம் கூறுகிறது. எனினும் நாமே உன்னோடு இருப்போம். விடுதலை பயணம் 3:2, எரேமியா 1:8. அஞ்சாதீர் லூக்கா 2:30 என்ற சொற்கள் இவர்களுக்கு தெம்பை, சக்தியை ஊட்டுகின்றன. சிறுமந்தையே அஞ்சாதே லூக்கா 12:32 என்ற சொற்கள் நமக்கு கூறப்பட்டன என்பதை உணர்வோமா? ஆண்டவர் நம் அருகில் இருக்கும்போது அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்று கூற கற்றுக்கொள்வோம். உண்பதற்கு ஏதாவது உங்களிடம் உண்டா? இது இயேசு இன்று ஏழை எளியோர் வழி, பசியால் வாடுவோர் வழி நம்மிடம் கேட்கும் கேள்வியால் அமையலாம்.
பசித்து வருவோருக்கு புசிக்க கொடுக்கிறோமா? பகிர்ந்து உண்டால் பசி ஆறும் என்பதை உணர்கிறோமா? விருந்து புறத்தான உண்டல் சால மறிந்தனினும் வேண்டற்பாற்றன்று என்பதை உணர்வோமா? கடவுள் உணவு வழியாகவே பசித்தோருக்கு வெளிப்படுகிறார் என்பதை உணர்ந்து அடுத்தோர் பசி அமர்த்த ஆவலோடு இருக்கிறோமா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மணிமேகலை சொல்கிறார். மறைநூலில் எழுதியுள்ளது இதுதான். விவிலியம் இறையன்பை இயேசுவில் வெளிப்படுத்தும் ஒரு காவியம். அது நமக்கு கற்பிப்பது எல்லாம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், அந்த அன்பினால் தன் மகனையே சிலுவை சாவுக்கு கையளித்து உயிர்ப்பிக்கிறார், அம்மகனிடம் நாம் மனந்திரும்பி வர வேண்டும் என்பதே ஆகும். இத்தகைய உயர்ந்த மெய்யியலை, மறை உண்மையை நமக்கு எடுத்துக்காட்டும் விவிலியத்தின் பால் நமது ஈடுபாடு என்ன? இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகது. எபிரேயர் 4:12 என்பதை அறிந்து அவ்வார்த்தைக்கு பணிகின்றோமா? நமது தியானம், நமது திருப்பலி, நமது திருப்புகழ் மாலை மற்றும் திருவாசகம் வழி இறை வார்த்தையை மேலும் மேலும் அறிந்து வாழ்க்கைப்படுத்துகிறோமா? மறைநூல் நம் மனக்கண்களை திறக்க வேண்டி அதை ஆவலோடு கற்கிறோமா? அது பற்றி ஏனையோரிடம் உறவாடுகிறோமா? நம் இல்லத்தில் விவிலியம் உள்ளதா? நம் உள்ளத்தை விவிலியம் ஆட்கொள்கிறதா? வார்த்தை அறிபவர் மாயவற்று ஆளன்றி ஆவரோ, போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பு இவை போர்த்து பெரும் துன்பர் வேர் அற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றோ என்று நம்மாழ்வார் பாடுகிறார். நாமும் உயிர்த்த ஆண்டவரை முழு மனதோடு சந்திப்போம், ஆற்றல் பெறுவோம், உயிர்ப்பு சக்தி பெறுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.